வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 6/11/2025 வியாழக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸுடைய எக்ஸ்பீரியும் கூட. ஸோ நான் நிஃப்டிக்கு என்னென்ன லெவல் சொல்கிறனோ, என்னென்ன அனாலிசிஸ் சொல்கிறனோ அது எல்லாமே அப்படியே சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் லைக்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நிஃப்டிக்கு அந்த லெவல்ஸ் வந்து 25,000 லெவல் இருக்குன்னா சென்செக்ஸில் அது 80,000 லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கிங்க. அனாலிசிஸ் எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ 2 டேஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஎஸில் பெண்டிங்காக இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு டவ்வும் பியரிஷாக முடிஞ்சிருந்துச்சு, எஸ்என்பி பயங்கர பியரிஷாக முடிஞ்சிருந்துச்சு, நாஸ்டாக் அதை விட பயங்கரமான பியரிஷாக முடிஞ்சிருந்துச்சு. பட் நேற்று நல்லது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 3 இண்டெக்ஸ்லையுமே இருந்துச்சுங்க. திடீர்னு எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு. விக்ஸுமே 5% விழுந்துருச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, ட்ரம்ப்போட டேரிஃபுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ நேற்று வந்து அதோட ஹியரிங் வந்திருக்கு போல் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதெல்லாம் செல்லாது, ட்ரம்ப்புக்கு இந்த பவர்லாம் கிடையாது, ட்ரம்ப் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணாங்களாமா. அதன் காரணமாக ட்ரம்ப் டேரிஃப் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்டிமிசம்லாம் மார்க்கெட் பாசிட்டிவாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அலசி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் ஜூனில் தான் வருமாமா. 2026 ஜூனில் தான் இதுக்கான ரிசல்ட் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கவரிங் மூவாக தான் நான் பார்க்குறேன். பேக்டு பை சம் நியூஸ், இந்த பாசிட்டிவான நியூஸால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே போயிருக்கே ஒழிய இந்த ஆல் டைம் ஹையை தாண்டாமல் ஃபர்தராக நம்ம புல்லிஷாக ஆக முடியாது. நிறையா சான்சஸ் வந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறதுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி எடுத்தால் மினிமம் எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும். இந்த 6,656 கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபர்தராக மேலே போக நம்பலாம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். என்ன போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம். முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பபுள் ஆயிடுச்சு, மைக்கேல் பரி வந்து ஷார்ட் போயிட்டார், ஏஐ பபுள் வெடிக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெசிமிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. நேற்று இந்த ட்ரம்ப்புடைய டேரிஃப் ஒரு வேளை நீக்கப்படுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பில் ஆப்டிமிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணியிருக்கு. பட் அந்த ஏஐ இருக்குது பபுளுங்கிற அந்த விஷயம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேரோட பேசு பொருளாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, ப்ரைஸில் ரெஸ்பெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சில நியூஸஸ் இருக்குது. ஸோ எம்எஸ்சிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜிங் இண்டெக்ஸ், எல்லா கண்ட்ரியில் இருக்குது, நிறையா ஸ்டாக்ஸ் அதில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரீபேலன்சிங் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்தியா தரப்பிலிருந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரு, எஃப்எஸ்என் இ-காமர்ஸு, ஜிஇ வெர்னோவா, இந்தியன் பேங்க்கு, பேடிஎம்மு, சீமென்ஸ் எனர்ஜிங்கிற மாதிரியான 6 ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆஸ்டல், கண்டெய்னர் கார்ப்பு, டாடா எல்சி இந்த 3 ஸ்டாக்கை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட் பண்ணப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே அது பயங்கரமான பாசிட்டிவாகவும், டெலீட் பண்ணப்பட்ட ஸ்டாக்குகளாக அது பயங்கரமான நெகட்டிவாகவும் அமையும். ஏன்னா நிறையா ஃபண்ட் இன்ஃப்ளோ வருங்க, மில்லியன் கணக்கில் வந்து உள்ள இந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் வரும். இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸில் போய் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி டெலீட் ஆகிடுச்சுன்னா பணம் வெளியே போகும். அதன் காரணமாக இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் இந்த நியூஸை மையப்படுத்தி ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேறு நேற்று வந்த நியூஸு, மோடியும் ட்ரம்ப்பும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒயிட் ஹவுஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ணப்படாத வரை இதை நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. ட்ரம்ப்பை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சோழியை முடிச்சு விட்றவர். அதனால் இவரை வந்து பெருசாலாம் நம்ப முடியாது. இப்போ கூட சைனா அதிபர் அவர் ஃப்ரெண்டு தாங்க, என்னோட முக்கியமான ஃப்ரெண்டு அவர் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் அவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது சன்ஃபார்மா நிஃப்டி 50 கம்பெனியில் சன்ஃபார்மாவோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ பீட்ஸ் எஸ்டிமேட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இருந்தாலும் அது ப்ரைஸில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுவுமே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நியூஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா கிராசிம்மே வந்திருக்கு போல் இருக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பெயிண்ட் யூனிட்டோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிட்டாராம் ரிசல்ட்டை கொடுத்துட்டு. ஸோ இதுவுமே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான ஆக்ஷன் தான். ப்ரைஸில் எப்படி அது ரெஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து சென்செக்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜூன் 2026க்குள்ளே சென்செக்ஸ் வந்து 1 லட்சத்துக்கு போயிடும். இப்போ 83,000 இருக்குது. 1 லட்சம்னா கிட்டத்தட்ட இன்னொரு 20% பொட்டன்ஷியல் அப் அப்படிங்கிறது சென்செக்ஸுக்கு இருக்குது. மார்க்கெட் கரெக்ஷனுங்கிறது ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஆனால் அது ஒரு மேனிப்புலேட்டிவ் நியூஸாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நியர்லி ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. இது ஷார்ட் டேர்மில் ரீட்டெயிலர்ஸ் மத்தியில் ஒரு பாசிட்டிவிட்டியாக உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் லாங் டேர்மில் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி 1008 ப்ரொடிக்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை பற்றிலாம் மார்க்கெட்டில் நடந்தது கிடையாது. ஸோ நடக்குமாங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இன்னைக்குக்கான ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸாக இருக்குங்க. அவ்வளோதான் நான் தேடிய வரை எனக்கு கிடைத்த நியூஸ்கள். இப்பொழுது நம்ம மற்ற அனாலிசிஸுக்கு போயிடலாம். முதல்ல இப்போ 6 போச்சு. கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கும். 100 பாயிண்ட்டுக்கு மேலே எதிர்பார்த்தேன், ஆனால் 66 பாயிண்ட்டு தான் கேப் அப் ஆகிருக்கு. ஐ திங்க் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பில் தாங்க ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. இப்போதைக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட் மாதிரி கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இங்கே பாருங்க, அவன் ஓப்பன் ஆகிட்டு பொலன்னு விழுந்துட்டான். டெய்லோவெல்லாம் தாண்டி கீழே போகும்போது கிஃப்ட் நிஃப்டி கதறிட்டாங்க கீழே. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே மார்னிங் போனது. ஓகே இங்கே பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டியை இது ப்ரைஸ் ஆக்ஷனை மொத்தமாக நம்பவே முடியாதுங்க. நான் இதை பார்த்துட்டேன், மார்னிங் கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் விட்டேன். இது வந்து வெனஸ்டே அன்றைக்கி நடந்தது. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய வால்டாலிட்டி இருக்கும்போதும் கிஃப்ட் நிஃப்டி பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் கிஃப்ட் நிஃப்டி ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி ஓப்பனிங் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 70 பாயிண்ட் வந்து கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் அஸ் த டே ப்ராக்ரஸஸ் மற்ற வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்து கிஃப்ட் நிஃப்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துடலாமே. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ட்ராகிங்கில் தான் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டவுனில் தான் இருக்குது. ஆக்சுவலி மார்னிங் இது கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க மேபி ஒரு 10 நிமிஷமாக தான் இந்த டவுன் அப்படிங்கிறது இருக்குது. இதன் காரணமாக யூரோப்பியன் மார்க்கெட்லேயும் ஒரு சிறிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. ஏஷியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி இன்னும் பாசிட்டிவாக இருந்துச்சு, பாசிட்டிவிட்டி ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆஸ்திரேலியா 0.35% பாசிட்டிவாக இருக்குது. கொரியா 0.4% பாசிட்டிவாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாத்தோட பாசிட்டிவிட்டியும் லைட்டாக கம்மியாக இருக்குது. தைவான் மட்டும் பியரிஷாக இருக்குது. ஸோ நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சதுனால ஏஷியன் மார்க்கெட்டில் அந்த பாசிட்டிவிட்டி ரெஃப்ளெக்ட் ஆச்சு. பட் திடீர்னு யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸில் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால இதுவுமே செல்லிங் ப்ரெஷரை விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. பார்க்கலாம், 9 மணி வரைக்கும் நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து 70 பாயிண்ட் கேப் அப்புன்னு நம்ப வேண்டியதான். எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். 9-8க்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து 4th அன்னைக்கு எஃப்ஐ வந்து ஒரு 1100 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 1000 கோடி பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் மைனஸில் இருக்குது. எஃப்ஐயோட செல்லிங் வேல்யூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏயோட பையிங் வேல்யூவை தாண்டி உங்களுக்கு வந்து அதிகமாக போயிருக்கு. ஒரு 50-60 கோடி அதிகமாக போயிருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் எஃப்ஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பேரிஷான விஷயம் தான். அடுத்து நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பார்த்துடலாங்க. உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி தானே, வெனஸ்டே லீவு கரெக்ட். டியூஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே பாருங்களேன் 5.38%. பயங்கரமான ஒரு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ்னஸை இண்டிகேட் பண்ணுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓஐ இன்ட்ராடே வந்து 3.38 crores. பட் பொசிஷனல் பார்த்திங்க அப்படின்னா 2.38 crores தான். ஸோ இன்ட்ராடே வந்து அதிகமாகவும் பொசிஷனல் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. ஆக்சுவலி மார்க்கெட் கீழே விழுக்கும்போது மேபி ஹாலிடே இருந்ததுனாலையும் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டாங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் டேட்டா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் ஈவோடியில் ஷார்ட் கவரிங் நடந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே அதிகமாக இருக்குது. ஸோ பொசிஷனல் வீக்காக தான் இருக்குது, பட் பயங்கர வீக்காக இல்லை அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுதுங்க. அடுத்து இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரோல் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த விதத்தில் எஃப்ஐயை வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை 1% அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. பட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 9-19 10% அதிகமாக பை பண்ணி பயங்கரமான பேரிஷில் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ் அகைன் பார்த்திங்க அப்படின்னா 2% அதிகமாக கால் ஆப்ஷனை செல் பண்ணி கிட்டத்தட்ட 6% அதிகமாக புட் ஆப்ஷனை பை பண்ணி பயங்கரமான பேரிஷ்னஸ் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 63-66. ஸோ கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கரமான ஒரு புல்லிஷ் ஸ்டான்ஸில் இருக்காங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் மட்டும்தான் புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் எஃப்ஐயும் ப்ராப் ட்ரேடர்ஸும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு பேரிஷ் பெட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பொசிஷன் தான், இந்த எக்ஸ்பைரிக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் எக்ஸ்பைரி அன்றைக்கி இது வந்து இவங்க மோஸ்ட்லி வீக்லி எக்ஸ்பைரினா அது ப்ராப் ட்ரேடர்ஸுக்கு சாதகமாகவும், மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது எஃப்ஐக்கு சாதகமாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் முடியும். ஸோ இன்றைக்குமே அவங்க பியரிஷாக இருக்காங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா 15% லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பெருசாக ஃபியூச்சர்ஸில் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. ரொம்ப வருஷமாக இது வந்து இப்படியே தான் இருக்குது. லைட்டாக ஒரு 10-12 அப்படின்ட்டு இருக்கும். டக்குன்னு லைட்டாக ஒரு ஷார்ட் கவரிங் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதே பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
15% லாங்லையும் ஒரு 85% ஷார்ட்லையும் இருக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு சிறிய சரிவு. இப்போது பார்க்கணும், நமக்கு வந்து எப்போ தெரியும், 9 வரைக்குமே இது எப்படி வேணால் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த 2 நாட்களாக ரொம்ப லோ வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வால்யூமே பில்டப் ஆகும் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்துங்க நம்ம நிஃப்டியோட அனலிசிஸ்க்கு வந்துடலாம். ஆக்சுவலி நான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்த ஆப்டிமிசமும் இந்த பாசிட்டிவிட்டியும் பார்த்துட்டு இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப்பில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆகலை. ஓகேங்க, முதல்ல நம்ம நிஃப்டியோட அனலிசிஸ்க்கு வந்துடலாம். முதல்ல டெய்லி டைம் ஃப்ரேமில் போனீங்க அப்படின்னா நிஃப்டியோடைய பயாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பேரிஷாக இருக்குது. ஏன் பேரிஷாக இருக்குது? அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. சும்மா பேரிஷ்னு எப்படி சொல்கிறோம்? இந்த கேண்டலோடைய லோக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. எப்பயுமே ஒரு கேண்டலோட லோக்கு ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சா அன்றைக்கி டே ஆன பயாஸுங்கிறது புல்லிஷாக இருக்குது. லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா பேரிஷாக இருக்கும், அவ்வளோதான். அந்த விதத்தில் இன்றைக்கி டேயோட பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக இருக்குது. ஸோ பயாஸ் பியரிஷாக அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டே லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா சிபிஆர்லேயும் எனக்கு டிசைனிங் சிபிஆர் தான் வரும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அனாலிசிஸ் தான் வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு சிபிஆரையும் காட்டுறேன். ஸோ தட் யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாங்க ஒன்றுக்கு ஒன்று நிறையா ரிலேட்டபிலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சிபிஆருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் பயங்கரமான ரிலேட்டிவிட்டி இருக்கும். ஏன்னா இதுவே வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி இண்டிகேட்டர் தானே, அதன் காரணமாக. ஸோ பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து டியூஸ்டே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். டியூஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா S1 ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பியரிஷ் சைன். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பாருங்கள் தொடர்ந்து கீழே தான் இறங்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன, அதாவது எப்படி சொல்லலாம்னா, மார்க்கெட் கீழே வந்துச்சு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு திருப்பியும் அந்த ரேலியை வந்து கீழே ரெசியூம் பண்ணிடுச்சு, ஃபர்தராக கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ லோயரில் போட்டுக்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக ஒரு பியரிஷ் சைன் தான், பொசிஷனலான ஒரு பியரிஷ் சைன். இன்ட்ராடேலையும் அஃப்கோர்ஸ் அது பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கித்துக்கான சிபிஆர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள் டிசைனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போனா அகைன் இதுவுமே வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. அப்படி ரைஸ் ஆகி செல் ஆகக்கூடிய மிக முக்கியமான பிளேசஸாக வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை லெவல் இருக்குது பார்த்திங்களா, 730லேருந்து 786. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஒரு ரிவர்சல் ஜோனாக இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கித்துக்கான சிபிஆர் சொல்கிற விஷயம். ரெண்டாவது இன்றைக்கித்துக்கான சிபிஆர் டிசைனிங் சிபிஆராக மட்டும் இல்லை, வைடு சிபிஆராகவும் இருக்குது. ஸோ வைடு சிபிஆர்னால் அன்றைக்கி ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு ட்ரெண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் கீழே போனாலுமே we can expect the reversal most of the time. ஸோ டுடேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த S1 கிட்ட போகும்போது 523 கிட்ட போகும்போது நல்லது ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து மாறிடும். சப்போஸ் 47 பாயிண்ட் 50 பாயிண்ட் கம்மியாகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்தே இருங்க 50 பாயிண்ட் கேப் அப்னா எங்கேருந்து க்ளோசிங் எங்கே இருக்குது, 600 கிட்ட இருக்குது. ஓகே, 600லேருந்து 50 பாயிண்ட்னா சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆகுது. அப்போது சிபிஆரை தாண்டி ஓப்பன் ஆகலங்கும் போது இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கன்சால்டேஷன் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆச்சுன்னா அதை தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கன்சால்டேஷன் ஜோன் இருக்குது பார்த்திங்களா, 650லேருந்து 680 வரைக்குமே நம்மளை நல்ல ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். R1 ப்ரீவியஸ் டே ஹை லெவலையுமே இது ஒரு ஜோன், இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணாலுமே ரிவர்சல் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னா ப்ரீவியஸ் டே லோவே நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், அதை தாண்டும் போது 520ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே இருந்தாலும் நம்ம ரிவர்சல்ஸை எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கான நிலவரம். ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி லெவல்ஸையும் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரீட்டைல் ட்ரேடர்ஸுடைய லிக்விடிட்டி இருக்க இடங்கள். ஸோ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, இப்போ சிபிஆரில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி கன்சால்டேஷனுங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு மேலேயே பாருங்கள் ஸ்மார்ட் மணியோட ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஏன் இருக்குது, ஏன் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா அதுக்கு மேலே ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போது ப்ரைஸ் வந்து இஃப் இன்கேஸ் இங்கே போச்சுன்னா ஒரு ரிவர்ஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ R1 அப்படிங்கிறது என்றைக்குமே லிக்விடிட்டி லெவல்ஸில் வராதுங்க. சிபிஆரோட R1 அப்படிங்கிறது என்றைக்குமே லிக்விடிட்டி லெவலில் வராது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து மோர் ஆஃப் விக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போது இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரிவர்சல்ஸ் வரக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடிய இடங்கள். 690, 788, 804 இதெல்லாம் வந்து மேலே இருக்க ரிவர்சல் பாயிண்ட், மேலே அப்சைடில் இருக்க ரிவர்சல் பாயிண்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம்.
கீழே வந்து ப்ரீவியஸ் டேலோ அண்ட் 509 இதெல்லாம் மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கேயும் ரிட்டல் ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது உடைக்கப்படும் போது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 440 கிட்ட இருக்குது. ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால நான் வந்து மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க 442 கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான லெவல்ஸுங்க. அதுவும் தாண்டப்படும் போது 287 கிட்ட தான் இருக்குது. ஏன்னா கீழே நிறையா கேப்ஸ் இருக்கும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே நிறையா கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே கேப்பாக இருக்குது. அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக நல்லா சடனான ஃபால் வரது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மேலே போகும்போது நிற்காமல் மேலே போச்சுல்ல, அதன் காரணமாக லிக்விடிட்டி லெவல்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கேப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய அனாலிசிஸ். அண்ட் அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டியூஸ்டே அன்றைக்கி ஒரு அசனிங் சிபிஆர் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ப்ரைஸ் பாருங்கள், S1 ப்ரீவியஸ் லோ தாண்டி கீழே போக முடியல. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்காங்க. செல்லர்ஸ் லைட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னும் நிஃப்டி அளவுக்கு செல்லர்ஸ் பார்ட்டிக்குள்ளே பேங்க் நிஃப்டியில் வரவில்லை. எல்லாம் ரேட் கட் ஆப்டிமிஸ்டாக நினைக்கிறேன். டிசம்பர் மாதம் ரேட் கட் கன்ஃபார்ம் ஆனதுனால பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலக்டண்ட்டாக இருக்குது. வரவே மாட்டேங்கிறான், கீழே வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குக்கான சிபிஆர் ஈவந்தோ வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அந்த இடத்துல சிபிஆரை பேஸ் பண்ணி உங்களுக்கு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணலனாலும் ப்ரைஸ் சிபிஆர் கீழே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் டெய்லி பயாஸ் பாருங்களேன். டெய்லி பயாஸ் வந்து இன்சைட் கேண்டிலுங்க, நீங்கள் ட்ரெண்டிங் டேங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ என்றைக்குமே இன்சைட் கேண்டில் வந்துச்சுன்னா ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டேயோடைய ஹைலோ எதையுமே டச் பண்ணல. ஸோ தேர் குட் பி அ ஹையர் சான்சஸ் ஆஃப் ட்ரெண்டிங் டே இன்றைக்கி. ஸோ சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹையை தானா பேங்க் நிஃப்டி நல்லா மேலே ட்ரெண்ட் ஆயிரும், ப்ரீவியஸ் டே லோவை தானா நல்லா கீழே ட்ரெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்ட் ஆயிருங்கிற மாதிரி ஒரு பயாஸ் இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிவர்சலுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அனாலிசிஸ் சொல்லுது. அப்போ ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்களை சொல்லுது. அப்படிங்கிறதுனால யாரை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே இன்ஃப்ளூயன்ஷியல் தான். நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேங்க் நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஹெவிவேட் ஸ்டாக்ஸ்லாம் ஒன்றா இருக்கிறதுனால. ஸோ யாரை இம்பேக்ட் பண்ண போகிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தாங்க நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரூட் ஆயிலை பார்த்துடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஏஷியா செஷனுங்கிறதுனால லிக்விடிட்டி சுத்தமாக இல்லை. அண்ட் ப்ரீவியஸ் வீக்குடைய லோவை டேப் செய்து விட்டது. அதே மாதிரி இது வீக்லி டைம் ஃப்ரேமில், டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஃபேர் வேல்யூ கேப் ரேஞ்சுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஸோ எனி 1 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரும்போது, ஆர் உங்களுக்கு வந்து சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வரும்போது, ஆர் ஃபேர் வேல்யூ கேப் வரும்போது கண்டிப்பாக க்ரூட் ஆயிலில் நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. பட் அப்படி பேரிஷாக இருக்கிறதுனால வி ஷுட் லுக் ஃபார் லாங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் கீழே விழும்போது பை பண்ணும்போது தான் ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக கிடைக்கும். பட் அதுக்கான சைன்ஸ் வந்திருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்தாலோ, ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலோ நமக்கு அதுக்கான சைன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். அஸ் ஆஃப் நவ் க்ரூட் ஆயில் கொஞ்சம் பேரிஷாக இருக்குது. வி ஷுட் லுக் ஃபார் ரிவர்சல்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கோல்டுக்கு பார்த்துடலாம். ஸோ கோல்டுமே இந்த 1 ஹவரில் இருந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், நம்ம ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் தான். இதை ரெஸ்பெக்ட் ஆகிறானான்னு பார்க்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ரெஸ்பெக்ட் ஆகலை. இதை வந்து தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அண்ட் அக்குமுலேஷன் கண்டினியூஸ் வித் பியரிஷ் பயாஸ் தான். டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. அப்படிங்கிறதுனால மோஸ்ட் லைக்லி கோல்டுமே இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரை விட்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் த கோல்டுங்க. இன்ட்ராடே பயாஸில் ப்ரீவியஸ் டே ஹை டேப் இன் பண்ணிச்சுன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெண்டிங் வர மாதிரி தெரியுது. ஏன்னா கோல்டுலேயும் இன்சைட் கேண்டில் தான். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹை டேப் இருந்துச்சுன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ் ஆஃப் நவ் அக்குமுலேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. மேனிப்புலேஷன் மேலே நடந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும். அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவுமே நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ்எம்சி கான்செப்ட்டை யூஸ் பண்ணி மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிடி ஆப்போடைய லிங்க் வந்து கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்னா. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.
ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.